ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சட்டி சூடானோன்னே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நறுக்கி போடுங்க. ஒரு 6-7 வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நான் 2 பட்டை மிளகா பிச்சு போடுறேன். தேவையான அளவு பாவக்காவுக்கு தேவையான அளவு பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சு அதையும் போடுறேன். பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி கழுவி வச்சுருக்க பாவக்காவை எடுத்து போடுங்க. நான் 1/2 கிலோ பாவக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுற்றி விட்டு பிரட்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சீனி போட்டுக்கோங்க. பாவக்காவுடைய கசப்புத்தன்மை தெரியாதுக்கான சீனி. அப்புறம் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. சீனி 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது அந்த பாவக்காவோட கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அதை எண்ணெயில் வதக்கிட்டு இறக்கிடலாம். நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு இறக்கிருங்க.